பொதுவா மனிதர்களுடைய எலும்புகள்லயே மண்டை ஓடு, அந்த முதுகோட அந்த தண்டோட அந்த எலும்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் கூட இப்படிதான் அந்த கிரைண்டர் வச்சு தான் மிக்ஸ் அரைச்சு, அடிச்சு இப்படிதான் பண்ணாரா? இல்ல அவரு சொல்ற கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் இதுதான். நான் வந்து இந்த மாரி கிரைண்டர்ல போட்டு அடிச்சேன். அப்புறம் சின்ன சின்ன பாகங்களா வெட்டி குக்கர்ல போட்டு வேக வச்சு, அந்த எலும்புகள்லாம் சதை தனியா வந்திருக்கு. எதுக்கு அது பண்ணியிருக்காருன்னா, குக்கர்ல வேக வச்சோன்னா உங்களுக்கு நார்மலா எந்த ஒரு அசைவ கறி நம்ம சமைச்சாலும், கறி இருக்கும் பொழுது நல்லா வேக வச்சோன்னா கறி வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். எலும்பு அப்படியே தான் இருக்கும். எலும்பு கொஞ்சம் ஓரளவு ரொம்ப சாஃப்ட்டா ஓரளவு சாஃப்ட் ஆகும். அப்போ கறிய தனியா ஒதுக்கிட்டு, அந்த பெரிய பெரிய எலும்பு துண்டுகள மட்டும் கிரைண்டர்ல போட்டு அரைச்சிருக்காரு. அப்போ உங்களுக்கு இலகுவாயிரும்ல, அது ஈஸியா அரைக்கிறதுக்கு. அதுக்கு அரைச்சு தான் மொத்தத்தையும் சேர்த்து கரைச்சு ஏரியில போட்டிருக்காரு. நீங்க நெறைய கிரைம் வழக்குகள்லாம் ஆஜராகி நெறைய ஸ்டடீஸ்லாம் பார்ப்பீங்க, பண்றீங்க இல்லையா? மற்ற குற்ற வழக்குகளுக்கும், இந்த கேஸுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க நினைக்கிறீங்க? அல்லது எது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியா அல்லது ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு? இல்ல நான் கடந்த ஆண்டு வந்து ஒரு 2 இதே மாரி, அதாவது 2 நபர்களை கொன்று, அதாவது மிஸ்ஸிங் பெர்சனா இருந்து அவங்கள கொலை செய்து, அவங்களுடைய உடல் பாகங்கள் கிடைக்காத ஒரு கேஸ் வந்து காவல்துறை பதிவு செஞ்சு அந்த கேஸ வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி பார்க்கும் பொழுது, ஒருத்தர் மேல கோவப்பட்டு வெஞ்சன்ஸ்ல அவங்க வந்து கொலை செய்து அந்த கொலையிலேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக அந்த பாடி டிஸ்போஸ் பண்ணதா காவல்துறை ஸ்டேட்மெண்ட்ல சொல்லி அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துல பார்க்கும்போது தன்னுடைய சொந்த மனைவி பிடிக்கலன்னும் பொழுது அவங்கள விட்டுட்டு போறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அத அவர் பார்த்துருக்கலாம். ஒண்ணு இவரு வெளிய போயிருந்திருக்கலாம். ஒரு சாதாரணமா ஒரு சிம்பிளா சொல்றதுக்கு வந்து ஒரு வழக்கறிஞரா இருந்து சொல்றது போல சாமானிய மக்களான்னு சொல்லணும்னா, அவருக்கு ஒரு மது அருந்துற ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா, எங்கேயாவது அந்த ஊர விட்டு வெளியூர் போயிட்டு மது அருந்தியோ, திருப்பி வந்தா அந்த விஷயத்த ஒண்ணு மறந்திருக்கலாம். இல்ல வீட்ட விட்டு அவர் வெளிய போயிருந்திருக்கலாம். ஆனா அந்த கோபம் வர சமயத்துல, இல்ல நான் எதுவும் கோயிலுக்கு போனா கோயிலுக்கு போயிருந்திருக்கலாம். இந்த இந்த அசம்பாவிதத்த வந்து அவர் தடுத்திருக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு ஒரு கோபம் வந்து அவங்க மனைவிய வந்து ஒரு 13 ஆண்டு காலமான ஒரு திருமண வாழ்க்கை, ஒரு பந்தத்த இந்த மாரி அவரு யோசிச்சு அவங்க மனைவிய கொலை செய்ற அளவுக்கு போய் கொலை செய்தது மட்டும் இல்லாம, பாடி இப்படிலாம் டிஸ்போஸ் பண்ணலாம் என்ற அளவுக்கு யோசிக்கிறார். அப்ப என்ன நடந்திருக்கும் என்ற எண்ணம் தான் நம்மளுக்கு வந்து அடுத்து யோசிக்க தோணுது.